சுற்றுலா வாரவங்களுக்கு வாடகை மனைவிகளாக மாறக்கூடிய இளம் பெண்கள் எங்க தெரியுமா? இந்தோனேஷியாவில அரேபிய சுற்றுலா பயணிகளுக்கு பெயர் போன ஒரு இடம் தான் புன்காக் அப்படின்ற கிராமம். இந்த கிராமத்துல வாழக்கூடிய மக்கள், குறிப்பாக இளம் பெண்கள் வறுமையான ஒரு பொருளாதாரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த வாடகை மனைவிகளாக மாறக்கூடிய இளம் பெண்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இந்த கிராமத்துல வந்தது. அதாவது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வறுமை காரணமாக இந்த மாதிரியான ஒரு தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொன்னாலும் கூட உள்ளூரோட பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு லாபகரமான ஒரு தொழிலாக இது மாறி இருக்கிறது. இதற்கு முதல்ல, அதாவது இந்த தொழில் ஆரம்பிச்ச அந்த டைம்ல தனிப்பட்ட ரீதியாக தான் இளம் பெண்கள் இந்த மாதிரி தொழிலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை திருமணம் செய்யறது தொடங்கி அந்த ஒப்பந்தம் முடிகிற வரைக்குமே ஏஜென்சிகள் மூலமாக தான் இது நடத்தப்படுகிறது. இந்த ஊர்ல நடக்கக்கூடிய திருமணம் ஒரு ஒப்பந்தம் தான். அந்த ஒப்பந்த காலத்துக்குள்ள அந்த பெண் அந்த குறிப்பிட்ட சுற்றுலா பயணிக்கு வாடகை மனைவியாக இருக்க வேண்டும். அந்த ஒரு மனைவி கணவனுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்வாங்களோ அதை அந்த பெண் அந்த கால பகுதிக்குள்ள அந்த சுற்றுலா பயணிக்கு செய்வாங்க. அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது அந்த சுற்றுலா இடத்தை விட்டு அந்த சுற்றுலா பயணி போற வரைக்கும் தான் அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு வாடகை அடிப்படையில இன்னொருத்தருக்கு மனைவியாக வாழ்வாங்க அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள். மத்திய கிழக்கு சேர்ந்த ஆண் சுற்றுலா பயணிகள் தான் இந்த புன்காக் அப்படின்ற கிராமத்துக்கு அடிக்கடி போறாங்க. ஆகவே அவங்கள தான் அதிகமாக இந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் வறுமை காரணமாக வாடகை அடிப்படையில் திருமணம் செய்து கொள்வதாக சொல்லப்படுகிறது. சுருக்கமா சொன்னோம்னா இது ஒரு முறை சாரா திருமணம் தான். ஆனா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்திற்கும் ஒரு லாபகரமான ஒரு தொழில் முறையாக மாறி இருக்கிறது. வறுமையில் இருக்கக்கூடிய தங்களோட அது மட்டும் இல்லாம வறுமையில் இருக்கக்கூடிய தங்களோட குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்ல ஈடுபட்டு வாடகை மனைவிகளாக வாழ்ந்து வரதாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.